விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மக்காச்சோளத்தில் வரக்கூடிய படைப்புழுவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். அதுலேயும் ஒரு ஃபார்மர் இந்த மாதிரி படைப்புழுவை நான் இந்த மாதிரி மண்டவலம், அதாவது இந்த மண்டவலம் வெல்லம் வச்சு அதோட மருந்தோடு மிக்ஸ் பண்ணி தெளித்து எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபார்மர் அவரோட அனுபவத்தில் அதை அவர் சொல்கிறாரு. அது இந்த மாதிரி மக்காச்சோளம் போட்டிருக்க அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த மாதிரி ஃபார்மர் சொல்லக்கூடிய அனுபவத்தை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். ஒரு 4-5 மருந்து நம்ம ஏரியாவில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நவலூரான்னு ஒரு மருந்து கூட இருக்குது. நவலூரான் இருக்குது. அப்புறம் பேயர் கம்பெனியில் இன்னொரு மருந்து ஒன்று இருக்குது. அதெல்லாமே ஆனால் ரிசல்ட் அடிச்சா உடனே இது ஆயிடுச்சு. அதோட மாதிரி வெள்ளம் சேர்த்துக்க சொல்கிறாங்க. ஓ சரிண்ணே சரிண்ணே. மக்காச்சோளத்தில் அந்த மருந்து அடிக்கல வெள்ளம் சேர்த்துக்க சொல்கிறாங்கன்னு. ஆமாம், வெள்ளம் நம்ம இப்போ ஒட்டு பூசை போடுறோம்ல. ஆமாம், அந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வெள்ளம் கூட அவ்வளோ கரையாது. நாட்டு சர்க்கரை ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அந்த மாதிரி கரைச்சிட்டு அதில் ஒரு மூடி ஊற்றி ஒரு டப்பாவில் ஊற்றி அடித்தோம்னா அந்த வெள்ளம் என்ன ஆகுதுன்னா, அந்த நம்ம புழு இருக்கு இல்லையா, அந்த புழு உள்ளே போகும்போது அந்த திப்பிக்கு அது மேலே வந்துடுது மருந்து அடிச்சோடனே. ஓ அந்த இனிப்புக்கு டக்குன்னு மேலே வந்துடுது. அது சாப்பிட்ற மாதிரி வந்தோடனே மருந்து போட்டோன்னே செத்துடுது. அது ஒரு கான்செப்ட் இங்கே நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இல்லை, நான் உங்க இது புதுசாக கேட்குறேன். அதான் வெள்ளம் வச்சா அந்த பூச்சி மேலே வந்துடுது. மேலே உள்ள புழு மேலே நாட்டு சக்கரை வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை அதை கரைச்சி ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அந்த மாதிரி கரைச்சி பக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு டேங்க் ஒரு டப்பாவில் மோண்டு ஊற்றிக்கணும். நம்ம அளவு வச்சுக்கணும். ஒரு 10 டப்பா, இப்போ 10 டேங்க் ஒரு ஏக்கருக்கு அடிக்கிறோம்னா அது 10 டப்பா 1 கிலோ சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டு கரைச்சி தனியாக பக்கெட்டில் வச்சுக்கிட்டு மருந்து ஊற்றிட்டு இதுலேருந்து ஒரு டப்பா ஊற்றி அடிக்கணும். அடித்தோம்னா அந்த புழு ஃபுல்லாகவே அப்படியே அந்த ஸ்வீட்டுக்கு அந்த இனிப்பு டக்குன்னு அது சாப்பிட்றதுக்கு மேலே வருது. அடிக்கும் போது ரிசல்ட் உடனே ரிசல்ட். ஓ சரி, ஓகேண்ணா. சரிண்ணே சரிண்ணே. அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம ஏரியாவில் பண்ணுறாங்க. சரிண்ணே. அது கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். வெள்ளம் போட்டு அடித்தா அதான் நாட்டு சர்க்கரை. வெள்ளம் கூட கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நாட்டு சர்க்கரைனா அவங்க நல்லா ஈஸியாக கரைக்கணும். வெள்ளம்னா நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் கரைக்கணும். நம்ம நாட்டு சக்கரை தான் போட்டு அடித்தேன். அவங்களே உரக்கடைக்காரங்களே நாட்டு சக்கரை வாங்கி வச்சிருக்காங்க. வாங்கி அதை கொடுக்குறாங்க மருந்தோட சேர்த்து. ஓ அவங்களே அந்த மாதிரி இதுக்கு கொடுக்குறாங்க. மக்காச்சோளம் தராங்க என்ன. ஆமாம், நாட்டு சக்கரை 1 கிலோ ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி அது தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு ஒரு டப்பா ஊற்றி அடித்தோம்னா சூப்பராக ரிசல்ட், உடனே ரிசல்ட் கிடைக்குது. 2 நாள் நீங்கள் அடித்த உடனே மறாத புழுலாம் அவுட் ஆகிடும். ஓ சரிண்ணே சரிண்ணே. நம்ம நார்மலாக அடிக்கும் போது உங்களுக்கு லேட் ஆகும். 3-4 நாள் ஆகும் அந்த புழுலாம் சாப்பிடும். சரி, ஓகேண்ணே ஓகேண்ணே. இந்த வெள்ளம் ஒட்டு பசை மாதிரி. ஒட்டு பசை மாதிரி, ஆனால் புழுவும் கொஞ்சம் மேலே இழுக்குதுங்கிறீங்க. ஆமாம், புழு அப்படியே அந்த இனிப்புக்கு டக்குன்னு மேலே வரும் அந்த சிசிபிக்கு. அப்படிங்கும்போது டக்குன்னு ரிசல்ட் ஆகுது. நீங்கள் வேணா உங்கள் வயலில் கூட பண்ணி பாருங்க. பண்ணிட்டு இப்போ அடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ செடியெல்லாம் மேலே வந்துருச்சு, தலைக்கு மேலே போயிடுச்சு. இன்னும் அடித்தா இன்னும் ட்ரோன் வச்சு தான் அடிக்கணும். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது என்னோட அனுபவம், நான் பண்ணியிருக்கேன். சரி, ஓகேண்ணே. இல்லை இதான் அதான் நான் உங்கள்கிட்ட தான் இது கேள்விப்படுறேன் புதுசாக. இல்லை, நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி மெத்தட் பண்ணுவாங்க. இதில் நம்ம சைடில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ட்ரை பண்ணிடுவோம். உரக்கடைக்காரங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்களே நாட்டு சக்கரை நம்ம மளிகை கடையில் தான் வாங்குவாங்க இல்லையா, எந்த சக்கரை வெள்ளம் எதாக இருந்தாலும். உரக்கடைக்காரனே நாட்டு சக்கரை வாங்கி வச்சுருக்காங்க. லோக்கல் சாதாரண சக்கரை, நாட்டு சக்கரை போதும், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அவங்களே பாக்கெட் வாங்கி வச்சு 1 கிலோ 1/2 கிலோன்னு கொடுக்குறாங்க கேட்குறவங்களுக்கு. இது கொடுத்தாவே கம்பல்சரி இது அடிச்சிங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அது நல்ல ரிசல்ட். உடனே அந்த ஸ்வீட்டுக்கு அந்த புழு மேலே வருது அது சாப்பிட்றதுக்கு. இந்த பட்டோடனே அது இனிப்பு படுதா, அது பட்டோடனே இது பண்ணுறதுனால உடனே ரிசல்ட் நல்லா இருக்கு. அதான் இது உங்களோட அனுபவத்தில் சொல்கிறீங்க. ஆமாம், நான் செகண்ட் டைம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆயிடுச்சு. செகண்ட் டைம் அடித்தேன், ரிசல்ட்லாம் சூப்பராக இருந்து. புழுக்களு எல்லாமே எதுவுமே கண்ட்ரோல் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. நான் 2வது வாட்டி ஓரளவுக்கு லாபமும் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சுத்தமாக மருந்து என்ன அடிக்கல. செகண்ட் டைம் 2 வாட்டி அடித்தேன். ஓ சரி. ஒரு வாட்டி டெலிகேட் அடித்தேன், இன்னொரு வாட்டி ஏதோ பேயர் கம்பெனியில் வேக்ராவோ ஏதோ ஒரு மருந்து, அதுவும் நல்லா இருந்தது. 2மே நல்லா இருந்தது. ஓ 1100 ரூபா அந்த ரேஞ்சில் ஏதோ வந்துச்சு. 100 மில்லி தான் ஏக்கருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. விவசாயம் தொடர்பான எந்த பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கிறது, எந்த களைக்கொல்லிக்கு எந்த களைக்கு என்ன மருந்து அடிக்கிறது, எந்த களைக்கு எந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கிறது, அண்டு எந்த உரங்களை எதோட மிக்ஸ் பண்ணுறது, இது எதுவுமே உங்களுக்கு தெரியலைனாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு
கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.